பாலிசி வெரி சிம்பிள். வாழ், வாழ விடு. நம்ம அதிர்சருடைய விடாமுயற்சி படத்துடைய கதையை விட விடாமுயற்சி படத்தை எடுக்க நடக்கும் கதைகள் தான் திருப்பங்களுமே அதிகமாக இருக்கு. மீண்டும் இதுல நடிக்க அதிர்சர் டிசம்பர்ல டேட் கொடுத்திருப்பதாகவும், ஆனா குட் பை டக்லியில பெரிய தாடியுடன் நடித்து வரும் அதிர்சர் விடாமுயற்சியில அளவான தாடியுடன் நடிப்பதால அந்த படத்தை முடித்து விட்டுதா விடாமுயற்சி படத்திற்கு திரும்புவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. தீபாவளிக்கு விடாமுயற்சி படத்துடைய ட்ரீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, அது வெளியாகல. அடுத்த ஆண்டு ஜனவரியில அதிர்சர் கார் ரேஸுக்கு போறாரு. இதனால விடாமுயற்சி மீண்டும் தள்ளி போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படம் இவ்வளவு தாமதமானதற்கு காரணம் லைகா தான் அப்படின்னு அதிர்சர் தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இதனால லைகா மீது கோபத்துல இருக்கும் நம்ம அஜித் அவர்கள் அடுத்து லைகாவிற்கு கால் ஷீட் கொடுப்பாரா அப்படின்றதே ரொம்ப சந்தேகம் தானா. ஏற்கனவே விஜய் சாருடைய கத்தி, ரஜினி அவர்களுடைய வேட்டையன் ஆகிய படங்களுக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல், சம்பள பாக்கி உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகளை லைகா சந்தித்த நிலையில விடாமுயற்சியிலுமே இதே பிரச்சனையை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஆகையால நம்ம அதிர்சர் ரொம்பவே அப்செட்ல இருக்காரு. விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு எப்போது முடிஞ்சு படம் எப்போதுடா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவருமே ரொம்ப கவலையில தான் இருந்துட்டு இருக்காரா. இதற்கிடையில தற்போது ஒரு சில சமூக ஊடகங்கள் விடாமுயற்சி படத்துல இருந்து நம்ம அஜித் அவர்கள் விலகிவிட்டதாக பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் உண்மை கிடையாது. அதிர்சர் அந்த படத்துல இருக்கார் அப்படின்ற உறுதியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற நம்ம அதிர்சரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.